10ல் ராகு. 10ஆம் இடம் அது ஒரு உபஜயஸ்தானம் தான். 10ல் ராகு, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்க. ஏன் அதை சொன்னாங்க தெரியுங்களா? நல்ல கிரகம் இருக்கிறவங்க இந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நியாயமா இது அந்த 10ல் ராகு இருந்ததுன்னா அது மடான்னு குதிச்சிருவாங்க. தொழில பாத்துருவோம், ஒரு கை போனா போது வந்தா வருது. அதுக்கு தான் அந்த 10ஆம் இடத்துல 10ல் ராகு இருக்கிறது ஒரு வகையில் பெரிய யோகம், கிஃப்ட். இவங்க அம்மா புள்ள, பியூர் அம்மா புள்ள. இவங்க அம்மா வந்து என்ன கெட்டவங்களா இருந்தாலும் சண்டை கட்டிக்கிட்டாலும் அம்மா மேல பாசம் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு. இவங்கெல்லாம் பிரம்மாண்ட தொழில் செய்கிறவங்க, வெளிநாடு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, ஒரு பேக் பண்ணி அடைச்சி விற்கிறவங்களாம் 10ல் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் இருக்கு. உணவு தொழில், அதே போல் டிரான்ஸ்போர்ட்டு, டெக்ஸ்டைல்ஸு, பேப்பர் மில்லு, இதெல்லாம் 10ல் இருக்கிற. சிலர் வக்கீல இருக்காங்க, சிலர் நீதிபதியாக கூட இருக்காங்க. 10ல் இருக்கிறாங்க. 10ல் ராகு சாதாரண வேலை இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ராகு. அவங்கள வாழ வைக்கும். ராகுங்கிறது ஒரு மாயை, மாய வலை. மாயை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் லாஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே ராகு தான். ராகு ஒரு மனுஷனை நினச்சா கோடீஸ்வரன் ஆக்கிடுவான். ராகு ஒரு மனுஷனை நினச்சா பிச்சை எடுக்கணும்னு வச்சுருவான். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 9 பேர்த்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா ராகு தான். ராகு திசையில் கோடிகளை கொட்டி புரண்டு வாழ்ந்தவங்க இருக்காங்க. எல்லாம் இழந்து சாப்பாட்டுக்கு, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பிரம்மாண்டமாக இருந்தேன் சார், இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா ஏதாவது ரொம்ப அவசரம்னா நான் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்து வாழ்கிற நிலைமையும் இருக்குதுன்னு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது ஜோதிட பழமொழி சாஸ்திரமே என்ன சொல்லுது? ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை. இதான் அவங்க சொல்கிற விஷயம்.